வணக்கம் சார், என் பேர் செல்வம். செக்கானூரணி. நான் 2005 கிருஷ்ணன் கோயிலில் விபிஎம்எம் காலேஜ் ஆஃப் எஜுகேஷன் ஃபார் விமன் அந்த கல்லூரியில் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக வேலை பார்த்தேன். அப்போ 2000 படித்த மாணவி தான் நிகிதா. படித்து முடிச்சதுக்கப்புறம் எங்களுக்கு தொடர்புலாம் கிடையாது, யார் என்னன்னு தெரியாது. 2010 அவங்க அம்மா கால் பண்ணுறாங்க. என் மகளுக்கே நான் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம்ப்பா, நீ மகன் போல தான் பார்த்துக்கிறோம், உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறதுல எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான், நீ வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நான் தட்டி கழிக்கிறோம். அதுக்கப்புறமேட்டு இல்லை நீங்கள் வாங்க தான், நான் வாங்கி கொடுக்குறது எங்கள் பொறுப்பு அப்படின்னு சொன்னதில் நம்பி நாங்கள் வீட்டுக்கு போகிறேன். அப்புறம் அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க அண்ணன், நிகிதா எல்லாமே பேசுகிறாங்க. பேசுகிறத வச்சுட்டு நான் வேணான்ட்டு அப்பவும் சொல்லிட்டு வந்துடுறோம். இல்லைப்பா நான் கட்டாயம் வாங்கி கொடுத்துறோம், எங்கள் பொறுப்பில் நிறையா வேலைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நம்பிட்டு அப்புறமேட்டு 2 ஆசிரியர் பணி, ஒரு சப் ரிஜிஸ்ட்ரார் அப்படின்னு சொல்லி பேசி மொத்தம் 25 லட்சம் கேட்குறாங்க. ஒரு 3-4 தவணையாக கொடுக்குறோம். வீடெல்லாம் விற்று தான் கொடுத்தோம். அதுக்கப்புறமேட்டு அவங்க தொடர்பு கொள்ளும்பொழுது அவங்க சுவிட்ச் ஆஃப் ஆகிடுறாங்க, வெளியில் போயிடுறாங்க. அப்புறம் அரெஸ்ட் ஆகி வரும்பொழுது நாங்கள் அஸ்ராகார்க் அவருடைய சார்கிட்ட போய் பெட்டிஷன் கொடுத்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணோம். அதை வச்சு அவங்க அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு வெளியே வந்ததுக்கப்புறமேட்டு பேச்சுவார்த்தை பேசுகிற மாதிரி பேசிகிட்டே இருந்தாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா, அப்புறமேட்டுக்கு நாங்கள் எதுக்கு உங்களுக்கு பணம் தரணும் அப்படின்னு கொஞ்சம் மிரட்ட துணியில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து நம்ம திரும்பவும் இதை பற்றி நம்ம போக போக நம்மளுக்கு வேறு ஏதாவது பிரச்சனையை கொண்டு வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பயந்து அதை நாங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணிக்கல. இதுதாங்க. இப்போ அது கூட நாங்கள் பணத்தை கூட சம்பாரிச்சிடலாம், நம்ம ஆள் மட்டும் இருந்தால் போதும்னு தான் நான் ஒதுங்கினேன். இப்போ அதெல்லாம் மீறி ஒரு சின்ன விஷயமாக கொண்டு போயிட்டு எங்கெல்லாம் ஒரு 10 பேர்கிட்ட ஒரு பல கோடியை எடுத்துகிட்டு ஒரு 5 பவுனை காணோம், 10 பவுனை காணோம் அப்படின்றது அது உண்மையாக பொய்ன்றதெல்லாம் தெரியல. எனக்கு தெரிஞ்சு 99% அது உண்மையாக இருக்காது. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு சின்ன பையனை, ஒரு வாழ வேண்டிய ஒரு பையனை, அவனுடைய உயிரை மாய்ச்சதுக்கு முழு காரணமாக அவங்க இருக்கிறதுனால தான் இப்போ நாங்கள் விரக்தியில் இப்போ வந்திருக்கிறோம். அந்த பையனுக்கு ஒரு உண்மையான ஆத்மா சாந்தி அடையணும்னா இவங்க அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போய் விசாரணையை முறைப்படுத்தணுன்றதான் எங்களுடைய கோரிக்கை. அப்போ ஸ்டாலின் ஐயா துணை முதல்வராக இருக்கும்பொழுது பெட்டிஷன் கொடுத்தோம். அதுக்கு ஆக்ஷன் அந்த அளவுக்கு இல்லை. இப்போ யூடியூப்பில் கூட அவங்க பெட்டிஷன் பேட்டி கொடுத்துருக்குறாங்களா, எங்களை விசாரிக்கவே இல்லைன்னு. ஆனால் அங்கே ஸ்டேஷனில் கேட்கும்பொழுதே இல்லை, அவங்க கோர்ட்டில் போய் கையெழுத்து போட்டிருக்கிறாங்க, ஒரு மாதம் கண்டிஷன் பெயில் கையெழுத்து போட்டு தான் சொல்கிறாங்க. ஸோ அது ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியுதுங்க. இப்போ அவர் ஸ்டாலின் ஐயா துணை முதல்வர் இருக்கும்போது பெட்டிஷனாக, இப்போ அவங்க முதல்வர் ஆகிட்டாங்க, இன்றைக்கியாவது அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஸ்டாலின் ஐயா இப்போது முதல்வராக ஒரு அசம்பாவிதம் நடந்த இடத்துல ஒருத்தவங்களுக்கு வேலை கொடுக்கறதுக்கு எவ்வளவு தார்மீக உரிமை பொறுப்பு இருக்குதோ அதே போல் இவங்களால தான் காரணம், அந்த பையன் இறந்ததுக்கு இவங்க தான் முழு காரணம் அப்படின்றத பொறுப்பில் எடுத்து இவங்க வேலை பார்க்குற அரசு பணியை முற்றிலுமாக ரத்து பண்ணி இவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது தான். அப்போ தான் அந்த பையனுடைய ஆத்மா சாந்தி அடையும்னு நினச்சி நான் முழு மனசாக நம்புகிறோம். 2 ஆசிரியர் ஒரு கூட பிறந்தோம். ஆமாம், கூட பிறந்தோம். 25 லட்ச ரூபா. ஆமாங்க. எவிடன்ஸ் எதற்காக கொடுத்தது? நாங்கள் வீட்டில் தான் கொடுத்தோம், வீட்டில் தான் வாங்கிட்டு போனாங்க. எல்லாருமே யாரு கேட்டாலும் பணம் கொடுத்ததுக்கு எவிடன்ஸ் சொல்லின்றீங்க. எவிடன்ஸ் இல்லைன்னா என் ஸ்டூடெண்ட்டுங்க அவங்க மகமாரி நம்புறேன்னு சொல்லும்போது நாங்கள் என்ன பண்ண முடியும்? நான் அப்போ தான் சின்ன வயசு தானே. எங்கே வச்சு? அவங்க வீட்லேயே தான் போய் கொடுக்குறோம். மூளை செலவு எதுவும் பண்ணாங்களா? அவங்க நல்லா உங்களை ஆசிரியர் ஆக்கி தான் நாங்கள் பார்க்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சொல்லி தானே எங்களை பண்ணி இந்த மாதிரி பண்ணணுது. நல்லா வேலை வாங்கிட்டாங்க. அவர் ஆட்சி முடியறதுக்குள்ளே வேலை வாங்கிறோம், வேலை கையில் இருக்குது அப்படி சொல்லி தான் எங்களை ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. கடைசியிலாம் இந்த முழு கடைசி பணம் கொடுத்தாச்சுன்னு உடனே எங்களை ஆர்டர் அப்படின்னு சொல்லி தான் எங்களை ஏமாற்றிட்டாங்க. யாரை சொல்லி வேலை வாங்கிட்டாங்கன்னு சொன்னாங்க? அதான் ஸ்டாலின் துணை முதல்வராக இருக்கும்பொழுது அவருடைய பிஏ அப்படின்னாங்க. நாங்களே அங்கே யார் அவங்க பழக்கம்லாம் தெரியாது. அன்னைக்கு இருந்த இன்ஃப்ளூயன்ஸ் இன்ன வரைக்கும் வச்சுருக்கிறாங்க. அப்போ நம்மளாம் எப்படி போய் அவங்கள போய் பார்க்க முடியும்? சாமானியன்னு பார்க்க முடியுமா? அதனால் நாங்கள் அப்படியே அதுலேருந்து ஒதுங்கிட்டோம். திருப்பி போய் பணம் கட்டிங்களா? ஆட்களை வச்சு முன்னாள் ஒன்றிய செயலாளர் ராஜேந்திரன் தான் அதெல்லாம் பேசிகிட்டு இருந்தாருங்க. அவங்க உறவினர் அவர் வாங்கி தரேன்ல எத்தனை முறை சொன்னாருங்க. அப்புறம் பேசணும். அப்புறமேட்டுக்கு அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமேலுக்கு முடியாதுன்னு அவங்களும் கை விரிச்சிட்டாங்க தம்பி அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் விட்டுட்டோங்க. அவர் உடம்பு முடியாமல் இருந்தார். அதுக்கப்புறம் அவளை போய் நான் பார்த்ததில்ல, சங்கடப்பட்டு நாங்கள் விட்டுட்டோம். திருப்பி இந்த மேட்ரு இஷ்யூ ஆனாலும் எங்களுக்கு பணம் வரதுன்றதுலாம் நோக்கம் இல்லைங்க, பணம் வருமானதெல்லாம் டவுட்டுங்க. அந்த பையனுக்கு இவங்களால தான் இதுதான் காரணம் அப்படின்றத சிஎம் முடிவெடுத்து அவங்க வேலையை ரத்து பண்ணி அவனுக்கு ஆத்மா சாந்தியோட வழிவனை செஞ்சால் போதும்.